சின்ன மருமகள். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்கே பிளான் பண்ண மாதிரியே சாவித்திரி பக்கவா அடியாங்களை செட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு காலையில் எழுந்துச்சி நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டு வெளில சுற்றி பார்க்க போகும்போது கண்டிப்பாக அந்த ரவுடி பசங்களை வச்சு தமிழ்செல்வியை எப்படியாவது கதையை முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் சேர்த்து தமிழ்செல்விக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு வெளில போனதும் தாமரை கேட்குறாங்க சாவித்திரிகிட்ட, என்னம்மா பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க இங்கே இருக்காங்க தாமரை, அது மூலிமா நான் பேசிட்டேன் ஆல்ரெடி. அவங்களும் அவங்களுடைய ஆளுங்களை அனுப்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த ஆளுங்க மூலியமா தமிழ்செல்வி நாம கடத்தி அவள் கதையை முடிச்சுட்டு அவளுடைய பாடியை இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு மலையில் தூக்கி வீசிடுறோம். அதுக்கப்புறம் அது போலீஸ் கையில் கிடச்சா என்ன, விலங்கு கையில் கிடச்சா என்ன, நமக்கு தேவை அவ்வளோதான். அவள் சாப்டர் முடித்தாதான் நாம் சேதுக்கு ஒன்று கிளம்பி வைக்க முடியும், புரியுதா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பிளான் பண்ணலாம் நடந்துருமாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு இந்த கொடைக்கானல் வந்ததே அந்த பிளானை முடிக்க தான். நமக்கு கண்டிப்பாக அந்த பிளான் ஒர்க் ஆகும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இங்கே சாவித்திரி பார்க்குறாங்க. அதே மாதிரி ரவுடி பசங்க வந்துடுறாங்க. வந்த உடனே அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் சொன்ன இடத்து வந்துட்டோம், எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பக்கத்தில் தான் நான் இருக்கேன், இந்த கட்டம் போட கலரில் ஒரு புடவை வெட்டு வரா பார்த்தியா, அவள் தான் தமிழ்செல்வி, அவன் ஃபோட்டோ அமைச்சிருக்கேன் பாரு, ஆள் பார்க்க கட்டையாக இருப்பா, அவளை தான் நீங்கள் கடத்தணும். அதுவும் அவள் பக்கத்தில் இருக்கான் பாரு, சேது ஒருத்தர் இருப்பான், அவளுடைய புருஷன். அவன் இருக்கும்போது கடத்த ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அவன் இருக்கும்போது கடத்த ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனையாகும். அவன் அவங்கள அடித்து சண்டை போடுவான். அவன் இல்லாதப்போ அவளை எப்படியாவது கடத்துருங்க. கடத்தி 1 நாள் 2 நாள் பாதுகாப்பாக வைங்க. ஏன்னா அவளை காணும்னு சொல்லிட்டு போலீஸ் போகிறவங்க வண்டிலாம் தேடுவாங்க. அதனால் அது உங்களுக்கு ரிஸ்க்காக போயிடும். 1 நாள் 2 நாள் வச்சுருந்து 3ஆவது நாள் அவள் கதையை முடிச்சிருங்க. ஸோ போலீஸ் தேடி பார்த்துட்டு அவள் என்ன ஆனா ஏதானான்னு தெரிலன்னு சொல்லி சாப்டரை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரிஸ்க்கும் இல்லை, எனக்கு இந்த ரிஸ்க்கும் இல்லை. உங்களுக்கு பேசின மாதிரி நான் இப்போது அட்வான்ஸ் காசை போட்டுட்டேன், மீதி காசை வேலை முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாம்மா நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிடறோம் அப்படின்னு இந்த ரவுடி பசங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே அடுத்த நாள் காலையில் எல்லாருமே அவுட்டிங் பிளான் சொல்லிட்டு வெளில போகிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க செட்டாக பிரிஞ்சு போயிட்டு இருக்கும்போது அந்த ரவுடி பசங்க வந்துடுறாங்க. வந்ததும் இங்கே எப்படியாவது இவங்கள்ட்ட வம்பிழுத்து அந்த பொண்ணை கடத்திட்டு போயிடலாம் அப்படின்னு முதல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இங்கே சேதுவும் தமிழும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது தமிழ் சொல்கிறாங்க, இதுமாரி குழந்தை மேலே உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசமா அப்படின்னு கேட்கும்போது, என்ன சொல்கிறேன், நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு காரணமே அந்த குழந்தை தான். அந்த குழந்தை மட்டும் இல்லைனா எனக்கு உன் மேலே இருக்கிற கோபத்துக்கு உன் மூஞ்சி விட எனக்கு பார்க்க பிடிக்கலை. நீ பண்ணதெல்லாம் நான் மறக்கவும் இல்லை. ஆனால் இந்த குழந்தைக்காக தான் எல்லாத்தையும் மறந்துட்டு மன்னிச்சுட்டு உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது அந்த பக்கம் வந்தவங்க தமிழ்செல்விட்ட டைம் என்னம்மா ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சேது மணி சொல்கிறாரு. மணி சொன்னதும் கேட்குறாங்க, தம்பி நான் உங்ககிட்ட கேட்கலையே, பாப்பாட தானே கேட்டேன் அப்படின்னு சொல்ல, சேது ஒன்று இங்கே பாருங்கடா, திரும்ப சொல்கிறேன், அவள் என் பொஞ்சாதி, இங்கே தேவையில்ல பிரச்சனை பண்ணாமல் ஒழுங்காக கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். பாடுறா பாப்பா கேட்டது ஹீரோக்கும் வருது அப்படின்னு சொல்ல, சேதுக்கும் அவனுக்கும் அங்கேயே சண்டே ஆகுது. அப்போது தமிழ்செல்வி தடுக்க வராங்க. தமிழ்செல்வியை பிடிச்சி தள்ளி விட்றாங்க. தள்ளி விட்டுனே சேது கடுப்பாகி திரும்ப அவங்களை அடிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு 10 பேர் இருக்கிறனால சேதுவை 10 பேர் சேர்ந்து அடித்து தள்ளி விட்டுட்டு தமிழ்செல்வியை வண்டி தூக்கி போட்டு கிளம்பிடுறாங்க. சேது அந்த வண்டியை பிடிக்க பின்னாடியே ஓடுறாரு. ஆனால் அந்த வண்டி ரொம்ப ஸ்பீடாக போயிடுது. உடனே சேது அங்கே சண்டை போடுறத பார்த்த ராஜாங்கம், மோகனா, ஈஸ்வரி, சாவித்திரிலாம் ஓடி வராங்க. என்னாச்சுப்பா சேது அப்படின்னு கேட்கும்போது, இங்கே சேது நடந்ததுன்னு சொல்கிறாரு. அதோட என்னை தள்ளி விட்டு அந்த தமிழ்செல்வியை காலில் கடத்திட்டு போயிட்டாங்கம்மா, என்ன பண்ண தெரில எனக்கு அப்படின்னு சொல்ல, உடனே ராஜாங்கம் போலீஸ் கால் பண்ணுறாரு. அவருடைய பந்தோபஸ்து இந்த போலீஸும் உடனே வந்துட்டாங்க. வந்தோடனே இதுமாரி நான் தமிழ்நாட்டில் இந்த பகுதியில் அமைச்சராக இருக்கேன், ஸோ என்னுடைய மருமகளை கடத்திட்டு போயிட்டாங்க, உடனே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் சிசிடிவி கேமரா செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது இது எதுவும் சாதாரணமான பிரச்சனை தெரில, வேணும்னு வம்பிழுத்து தான் பண்ணியிருக்காங்க, அதை அப்போது திட்டம் போட்டு பண்ணாமல் தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களை பார்க்குறாங்க. ஆளுங்களில் ஒரு சில ஃபோட்டோ அதில் பதிவாக இருக்குது. ஆனால் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆளுங்களை யாருமே போலீஸுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதனால் அந்த வண்டியை சேஸ் பண்ணலான்னு பார்த்தா அந்த நம்பரும் போலி நம்பராக இருக்குது. இங்கே போலீஸ்க்கு என்ன பண்ணுன்னு தெரில. எல்லாருமே அந்த காட்டுக்குள்ளே தேட ஆரம்பிக்கிறாங்க. சேதுவும் அந்த காட்டுக்குள்ளே தேடி போகிறாரு. தேடி போகும்போது அங்கே எல்லாருமே நடந்து போன கால் வச்சிருக்கு. அதை பார்த்தோம் சேதுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்போது இந்த பக்கம் தான் தமிழ்செல்வி கூட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் வச்சியை ஃபாலோ பண்ணி சேது போகிறாரு. பார்த்தா ஒரு பங்களா மாதிரி இருக்குது. அந்த பங்களாக்குள்ள தமிழ்செல்வியை கடத்தி வச்சுருக்காங்க. அதை பார்த்து சேது அங்கே செம்ம கொலவெறியாயிடுறாரு. அங்கே போய் அங்கே இருக்கிற எல்லாரையும் அடித்து பொழந்துட்டு அங்கே தமிழ்செல்வியை காப்பாற்றிட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது அங்கே இருக்க ஒருத்தனுக்கு ஃபோன் வருது. உடனே சேது அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது ஆப்போசிட்டில் சாவித்திரி பேசுகிறாங்க. டேய் என்னடாச்சு, நான் சொன்ன இந்த பொண்ணை கடத்திட்டிங்களா, அவளை இன்றைக்கி ஒரு நைட்டு மட்டும் வச்சுருங்க, நாளைக்கு காலையில் அவளை கதையை முடிச்சுட்டு அவளை எங்கேயாவது மலையிலேருந்து தூக்கி போட்டுருங்க, இல்லைனா அங்கேயே புதைச்சிருங்க அப்படின்னு சாவித்திரி பேசுகிறாங்க. அதை கேட்ட சேது இங்கே செம கொலவெறியாக வராரு. அப்போது இங்கே நடந்த எல்லாத்துக்கும் காரணம் சின்னம்மா தானா, சரி நம்ம அத்தை தான் காரணமா, அத்தைக்கு எதுக்காக இந்த மானகட்ட பொழப்பு, ஸோ அங்கே போயிட்டு வச்சுறேன் கச்சேரியை அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்செல்வி அழைச்சிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு.